Hello, everybody. We are back on day 4 of Navratri with a new story from our Golu collection. Nandita, what Golu doll are you going to show us today? This is one of my special dolls making my special favorite food. Ah, dosa. Ah, Oh, we all love dosa. So, do you have a story today, Nandita? well, yes, this is one from Story Mitra's chest, something that we came up with and hope you all enjoy this. ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே மாவரைச்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் விறகு வெட்டிட்டு வந்தப்புறம் ரொம்ப பசிச்சுட்டு இருந்தது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. தோசை பண்ணலாமே நினைச்சு தோசை மாவை எடுத்து கல் மேல போட்டு அந்த சவுண்டுக்கும் அந்த மணத்துக்கும் மயங்கியே போயிட்டாங்க. பசி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாமே, போய் குளிச்சுட்டு வரலாமே நினைச்சுட்டு தோசைய ஒரு பிளேட்ல வச்சுட்டு அப்படியே குளிக்க போயிட்டாங்க. குளிக்க போனப்போ என்ன ஆச்சு தெரியுமா? Out of those dosas, one dosa did not want to be eaten. So he got up, hopped down, and started running away. Meanwhile, Party also got ready to feast on her dosas. And when she saw the dosa running, she shouted, Dosa, dosa, wait! Let me come and taste. But the dosa replied, Run, run, run away as fast as you can. No one can catch me, not a woman, not a man. As he started running, Party started running after him but could not catch him. She got tired and went back home to eat the remaining dosas. As Dosa was running outside, a washerman with his big load of clothes on his head saw this Dosa running away and he shouted, தோசை தோசை நில்லப்பா, எனக்கு ஒண்ணு திங்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்ணான் தோசை பின்னால ஓட ஆரம்பிச்சுட்டாரு. இப்படி இல்லைங்க, இப்படி ஒரு கையால பாஸ்கெட்டை பிடிச்சிட்டு ஓடி ஓடி தோசை பின்னால அவரால தோசையை பிடிக்கவே முடியல. நில்லப்பா நில்லப்பா பசிக்கிறது. தோசையா நிக்கும். தோசை ஓடி 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 போயிட்டு இருந்தது. என்ன சொல்லித்து தெரியுமா? ஓடி ஓடி வாருங்க வேகமா நீங்க, யாரும் கைக்கு கிடைக்க மாட்டேன் பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோசை இன்னும் வேகமா ஓடிடுது. ஓடி ஓடி போறதுக்குள்ள வண்ணானால தோசைய பிடிக்கவே முடியல. சரிப்பா, போட்டும் போட்டும், துணியெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடுது. இந்த தோசை பின்னால போச்சுன்னா என் துணியெல்லாம் இன்னும் அழுக்காயிடும் நினைச்சுண்டு விட்டுட்டான். தோசை போப்பா போ. தோசை பின்னால பார்த்து சந்தோஷமாய் இன்னும் ஓட ஆரம்பிச்சுடுத்து. அங்க பார்த்தா பூ வாங்கிட்டு போங்க, பூ வாங்கிட்டு போங்க சொல்லிட்டு ஒரு பூக்காரி அம்மா வந்தாங்க. and that flour seller also, as soon as she saw the running dosa, felt her tummy rumble with hunger and she immediately said, Dosa, dosa, wait, let me come and taste. But dosa did not want to be eaten and he again ran away, singing, Run, run, run away as fast as you can. No one can catch me, not a woman, not a man. And as he was running, the flower seller with her flowers basket was running after the dosa but could not catch him. And so finally she decided
that she will have her own tiffin that she was carrying. No dosa. As Dosa was going on his adventure, he saw another man. Vegetables, green leafy vegetables. Oh, that was a vegetable vendor. காய்கறி விக்கிறவனை பார்த்தாங்க. அந்த காய்கறி விக்கிறவன், "காய்கறி, காய்கறி, டொமேட்டோ, உருளைக்கிழங்கு, வெங்காயம் வாங்குங்க, வாங்குங்க" சொல்லிட்டு வண்டிய தள்ளிட்டு போயிண்டே இருந்தாங்க. சடனா பார்த்தா வண்டிக்கு பின்னால தோசை உருண்டுட்டு வருது. "தோசை, தோசை நில்லப்பா, எனக்கு ஒண்ண திங்கணும்பா" சொல்லிட்டு தோசைய கூப்பிட்டாங்க. தோசையா வெயிட் பண்ணும். தோசை ஓடிட்டே போயிடுத்து. என்ன சொல்லித்து தோசை? "ஓடி ஓடி வாருங்க, வேகமா நீங்க, யாரு கைக்கு கிடைக்க மாட்டேன் பாருங்க நீங்க" அப்படி சொல்லிட்டு தோசை வேகமா ஓடி போயிடுத்து. இந்த காய்கறிக்காரனும் வண்டிய அங்கேயே விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. "நில்லு, நில்லு" சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தாங்க. தோசை நிக்கவே இல்ல. தோசை எங்கேயோ போயிடுத்து. வண்டிய பின்னால விட்டுட்டு தோசை பின்னால ஓட முடியுமா? சரி இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு தயிர் சாதம் தான் கதி நினைச்சுண்டு திரும்பி போயிட்டாங்க. தோசை அங்கேருந்து போயிட்டு இருக்கிறதே பார்த்தா, அங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு குடிசைக்கு வெளியில நின்னுட்டு இருந்தது. நின்னுட்டு அழுதுட்டே இருந்தது. "அம்மா பசிக்கிறதும்மா, ஏதாவது தாம்மா" கேட்டுட்டு இருந்தது. அவங்க அம்மா பாவம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு, "தரேன் தரேன் கண்ணா, போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். இரு இரு." She was just cajoling her and diverting her attention. This little girl, as she was looking and dreaming of the yummy, yummy food that her mama would be getting in some time, suddenly saw dosa, 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 dosa. Wait, wait, wait. Let me come and taste, taste, taste. This time also, Dosa was adamant. He wanted to see the entire world. And so he again shouted, "Run, run, run away as fast as you can. No one can catch me, not a woman, not a man. Dosa, I have not eaten anything since morning." The little girl started crying. Now the dosa felt really sorry for the little girl. He stopped and asked, Are you really hungry? Little girl nodded her head. Dosa felt so bad for the little girl that he decided that his adventure is not more important than the little girl's hunger. And so he turned around and walked towards the little girl and said, "Oh, little girl, close your eyes and open your mouth." As she closed her eyes and opened her mouth wide, Dosa jumped into her mouth, and the little girl was so satisfied with the yummy, yummy dosa. It was not now the runaway dosa, but it was the meal for the little girl. Hey, I could taste that dosa too. Such a yummy story, actually. Hope you all enjoyed it too. Our own dosa story. If you enjoyed today's story, do wait for some more coming from our own Golu collection. If you enjoyed our story, keep watching our YouTube channel, Facebook page, and Instagram handle. Thank you. Bye bye.